ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இபி சர்வீஸ் கனெக்ஷனோ அல்லது உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இபி சர்வீஸ் கனெக்ஷன் அல்லது நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அல்லது ஒரு கடைக்கு வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அந்த இபி சர்வீஸ் கனெக்ஷன் வந்து யாருடைய பெயரில் இருக்குது, எந்த அட்ரஸில் வந்து இருக்குது, முக்கியமாக அந்த இபி சர்வீஸ் வந்து எந்த டேரிஃப் படி வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது டொமஸ்டிக் டேரிஃபா அல்லது கடைக்கு உண்டான டேரிஃப் ரேட்டா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டினவங்க வந்து அந்த இபி சர்வீஸ் கனெக்ஷனுக்கான டேரிஃப் வந்து மாற்றாம விட்டுருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகளுக்கு உண்டான யூனிட் ரேட் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஒரு யூனிட்டுக்கு ரூ. 7 அப்படின்னு போடுவாங்க. மற்றபடி நீங்கள் டொமஸ்டிக் கனெக்ஷன் மாற்றினீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வீட்டு கனெக்ஷனுக்கு உண்டான டேரிஃப் என்னவோ, அதாவது 2Aன்னு சொல்லப்படக்கூடிய டேரிஃப் வந்து நம்மளுக்கு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டேரிஃப் வந்து எந்த ஷெட்யூலில் இருக்குது, நம்மளுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுனா நீங்கள் ரீசெண்டாக இபி சர்வீஸ் கனெக்ஷன் வந்து மாற்றிருக்கீங்க, மீன்ஸ் என்னென்னா மீட்டர் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறது. தென் நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக லாஸ்ட் 3.5 வருஷத்துக்கான இன்றைய தேதியிலிருந்து இதுக்கு முன்னாடி 3.5 வருஷத்துக்கான டோட்டல் டேட்டா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு வரீங்க 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கூட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு tangenco.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஆனதுக்கு இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா பில்லிங் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் மேலே கர்சர் வச்சுன்னா கீழே 4வது ஆப்ஷனாக பில் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்து இதுலேயே வந்து பில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்டர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் போயிட்டு அந்த இபி மீட்டர்னுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ ரீஜன் கோடோடு நீங்கள் என்டர் பண்ணணும். ரீஜன் கோட்லாம் தெரியல அப்படின்னா அந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான வீடியோலாம் ஏற்கனவே நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தபடியாக என்டர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அதாவது இந்த இபி சர்வீஸ் கனெக்ஷன் கூட எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணப்பட்டிருக்கோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கணும். சப்போஸ் இது வரைக்கும் இந்த இபி சர்வீஸ் கனெக்ஷன் கூட மொபைல் நம்பரே லிங்க் ஆகலை அப்படின்னா இங்கே பாருங்கள், இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டு கிளிக் ஹியர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அப்டேட், அதாவது 7 விதமான அப்டேட் வந்து இருக்குது இந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி தனியாகவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ வாடகைதாரர் எப்படி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும், அதே மாதிரி அந்த சர்வீஸ் கனெக்ஷனுடைய ஓனராக இருந்தால் அவங்க எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்து முதல்ல மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த என்டர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் பதிவு பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஓடிபிலாம் வராது, டேரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஓனருடைய மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதுமானது, அவங்களுக்கு எந்த ஓடிபியும் போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கன்சியூமர் நேம் அப்படின்னு போட்டு யாருடைய பெயரில் இந்த இபி சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது அவங்க நேம் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கன்சியூமர் நம்பர், இபி சர்வீஸ் கனெக்ஷனுடைய நம்பர் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரீஜன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரீஜன் அப்படிங்கிறது எந்த ரீஜனை சார்ந்தது ப்ளஸ் கோடோடு கொடுத்துருப்பாங்க. தென் சர்க்கிள், எந்த சர்க்கிள் ப்ளஸ் கோடோடு இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து செக்ஷன், எந்த செக்ஷன் இந்த இபி சர்வீஸ் கனெக்ஷன் வந்து எந்த செக்ஷனுக்கு கீழே வருது, இபியில் எந்த செக்ஷனுக்கு கீழே வருது. தென் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வந்து எது, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீடர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ ஃபீடர் லைன் வந்து எது. தென் சர்வீஸ் நம்பர் அப்படிங்கிறது தான் இந்த 290 சர்வீஸ் நம்பர். அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து லைவில் இருக்கா அல்லது க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படின்னு போட்டு இதில் க்ரீன் கலரில் அப்டேட்டட் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அல்லது அப்டேட் லிங்க் யுவர் ஆதார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்படின்னு போட்டு இந்த சர்வீஸ் கனெக்ஷன் 1ன்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து சிங்கிள் ஃபேஸு. இந்த இடத்துல 3 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு எவ்வளோ மேக்ஸிமம் லோடு வந்து யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் முக்கியமாக வந்து இதை தான் நான் சொன்னேன் டேரிஃப். இந்த டேரிஃப் அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கோடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். LA1A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டொமஸ்டிக்கான டேரிஃபு. LA அப்படின்னா எல்டி கன்சியூமர்ஸ் அப்படின்னு அர்த்தம். LT லோ டென்ஷன் சப்ளை கனெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இடத்துல H அப்படின்னா ஹை டென்ஷன் கனெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த டேரிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா LA1A அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஸோ இந்த 1A அப்படிங்கிறதுக்கான டேரிஃப் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இந்த பேஜ்லேயே வந்து ஒன் பேஜ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேரிஃப் ரேட்ஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1A அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா லோ டென்ஷன் சப்ளை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் 1A அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1A அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மல்டிநெமன்ஸ் ஓல்டேஜ் ஹோம்ஸ் ஹேண்ட்லூம்ஸ். ஸோ இதற்கான சர்வீஸ் கனெக்ஷன் ஸ்லாப் ரேட் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 100 யூனிட் வந்து 200 யூனிட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இதை தவிர பில்லிங் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பில் ஸ்டேட்டஸ் இந்த பேஜ்லேயே வந்து ஸ்லாப் ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த LA 1Aக்கான டேரிஃப்கான ஸ்லாப் ரேட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூனிட்லேருந்து 100 யூனிட்டுக்கு வந்து 0, 101லேருந்து 200க்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2.25, 201லேருந்து 400 யூனிட் ஓடிச்சுன்னா ₹4.50, 401லேருந்து 500 யூனிட் ஓடிச்சு அப்படின்னா ₹6. ஸோ இந்த மாதிரி ஸ்லாப் ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே 1001 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஒரு யூனிட்டுக்கு ₹11 ரேட்டு. ஸோ அதற்கான ஸ்லாப் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மீட்டர்னுடைய சீரியல் நம்பர். கரண்ட்டாக இப்போ உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் கடையிலையோ எந்த மீட்டர் இருக்குது அதற்கான சீரியல் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏசிசிடி அப்படின்னா கீழே உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பென்ஷன் இருக்கும். ஏசிசிடி அப்படின்னா அடிஷனல் கரண்ட் கன்சப்ஷன் டெபாசிட். நம்ம முதல்ல டெபாசிட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு இருக்கு பாருங்கள். ₹1453 நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் கேட்டகரி வந்து அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்ததாக லாஸ்ட் 3 வருஷத்தில் நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கிறேன், கரண்ட்டு இபி சார்ஜஸ் வந்து எவ்வளோ பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட் டேட், எந்த டேட்டில் வந்து ரீடிங் எடுத்தாங்க, எந்த டேட்டில் ரீடிங் என்ட்ரு பண்ணாங்க, ரீடிங் எடுக்கிற அன்றைக்கி எவ்வளோ யூனிட் வந்து ஓடி இருந்தது. 3வது காலம் வந்து KWH ரீடிங்கு. இப்போ நீங்கள் போன மாதத்துக்கு போன பில்லுக்கு உண்டான ரீடிங்கும் இந்த பில்லுக்கு உண்டான ரீடிங் கழிச்சிங்க அப்படின்னா அந்த யூனிட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக KVAH ரீடிங் உங்களுக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து கனெக்டர் லோடு. கன்சியூம்டு யூனிட் தான் வந்து 240 யூனிட், அதாவது 13,050. அதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு வந்து 13,050 யூனிட் ஓடி இருக்குது. அதிலேருந்து 13,290 மைனஸ் பண்ணிங்கன்னா 240 யூனிட். ஸோ அந்த தான் கன்சியூம்டு யூனிட்டு. அதற்கான கரண்ட் கன்சப்ஷன் சார்ஜஸ் இபி அமௌண்ட் வந்து ₹405 நம்ம பே பண்ணணும். ஸோ இந்த பில்லுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அசஸ்டு அமௌண்ட் வந்து ₹405, டோட்டல் பில் அமௌண்ட் வந்து ₹405. டியூ டேட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு போட்டு எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் கட்டியிருக்கணும், அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணீங்க, நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டேட்டு எந்த டேட்டில் நீங்கள் பே பண்ணீங்க அதற்கான ரிசிப்ட் நம்பர் முதற்கொண்டு உங்களுக்கு லாஸ்ட் 3 வருஷத்துக்கான எல்லா டேட்டாவுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கட்டாயம் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ வந்து கரண்ட் பில் கட்டியிருக்கீங்க லாஸ்ட் 3 வருஷமா அப்படிங்கிறது, கரண்ட் பில்லை தவிர எக்ஸ்ட்ரா என்ன சார்ஜஸ்லாம் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்கேஸ் அந்த சர்வீஸ் கனெக்ஷன் வந்து மீட்டர் மாற்றிருந்தாங்க அப்படின்னா என்னைக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்க பாருங்கள். மீட்டர் சேஞ்ச் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் டைப் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட்டர்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த வீல் இருக்கிற மீட்டர் வந்து மாட்டியிருந்தாங்க. இப்போ தான் வந்து எல்லாமே எலக்ட்ரானிக் மீட்டராக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் மீட்டருக்கு உண்டான சீரியல் நம்பரு, எந்த டேட்டில் வந்து மாற்றினீங்க, நியூ மீட்டர் இன்ஸ்டால் டேட்டு, ஓல்டு மீட்டர் ரிமூவ்டு டேட்டு, என்ன ரீசனால் வந்து மீட்டர் மாற்றினாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் கலெக்ஷன் சார்ஜஸ். ஸோ வேறு எதனா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கீழே லெஜண்ட் அப்படின்னு போட்டு மேலே அந்த ஷார்ட்கட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ACCD CCC. ஸோ இதுக்கெலாம் வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வந்து இதில் நீங்கள் பார்த்து அந்த அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சிக்கக்கூடிய ஆப்ஷன் இப்போ இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்க அல்லது ஒரு வீடுக்கு வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இபி சர்வீஸ் கனெக்ஷனோட டேரிஃப் ரேட்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இதில் அனுபவப்பட்டிருக்கோம். வீடு வந்து வாடகைக்கு போயிட்டோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க புது வீடு கட்டியிருந்தாங்க. பட் டொமஸ்டிக் டேரிஃப் மாற்றாதனால ஒரு யூனிட்டுக்கு ₹7 வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு 4 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் சொல்லி அவங்க மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.